விஜயின் கடிதத்தை தமிழ்நாடு முழுவதும் பிரசுரமாக வழங்கிய நிர்வாகிகள் கைது. பார்க்க சென்ற பொதுச் செயலாளர் ஆனந்தும் கைதான சம்பவம். நேரில் செல்ல திட்டமிட்ட விஜய், அடுத்த நொடி நடந்த ட்விஸ்ட். பல்வேறு மாவட்டங்களில் வெடித்த போராட்டம். ஒரே நாளில் பரபரப்பான அரசியல் களம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து இன்று காலையில் தனது கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி வெளியிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அந்த கடிதத்தில், அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளைக் கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லாலான வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனுமில்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன். கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம். உங்கள் அன்பு அண்ணன் விஜய் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் விஜயின் இந்த கடிதத்தை நகலெடுத்த தாவேகாவினர் தமிழகம் முழுவதும் மகளிர்களிடம் கொண்டு சேர்த்தனர். கல்லூரிகள், பேருந்து நிறுத்தம் என்று பொது இடங்களில் உள்ள அனைத்து பெண்களிடமும் விநியோகம் செய்தனர். இதற்கிடையே அண்ணா பல்கலை விவகாரம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் தமிழக அரசு கேட்கும் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆளுநர் ரவியிடம் மனு ஒன்றை கொடுத்தார் விஜய். அவருடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று திரும்பிய பொதுச் செயலாளர் ஆனந்த், மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் தியாகராய நகரில் விஜயின் கடிதங்களை வழங்கியதால் கைது செய்யப்பட்ட மகளிரணி நிர்வாகிகளை பார்க்க சென்றார். கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நிர்வாகிகளை பார்க்க சென்ற போது போலீசார் ஆனந்தையும் கைது செய்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டதால் சென்னை முழுவதிலும் இருந்து வந்த நிர்வாகிகள் கைதை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் கோஷமிட்டனர். இந்த நிலையில் கைதான ஆனந்த் உள்ளிட்ட தாவேகாவினருக்கு தொலைபேசியில் அழைத்து பேசிய விஜய், தைரியமாக இருங்கள், எப்போதும் உங்களுடன் இருப்பேன், மக்கள் பிரச்சினைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று கூறியதோடு அவர்களை நேரில் சென்று பார்க்கவும் திட்டமிட்டார். ஆனால் அதற்குள் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் விஜய். அதில், தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இச்சூழலில் தமிழகத்து தங்கைகளுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது. அதில், எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன். அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். இக்கடிதத்தின் நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் தாவேகா மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர். சென்னையில் பொதுமக்களிடம் இந்த நகல்களை எம் கட்சி தோழர்கள் வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளனர். ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்கு உரியது. கருத்துரிமை, பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா? இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், கடிதத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களிலும் தாவேகாவினர் போராட்டம் நடத்தினர். கட்சியினர் கைது செய்யப்பட்டதால் கோபமான விஜய் அவர்களை பார்க்க செல்ல திட்டமிட்ட போது விடுவிக்கப்பட்டதும், கைது நடவடிக்கையை கண்டித்து விஜய் அறிக்கை விட்டதும் என தாவேகாவினர் களத்தில் இறங்கியிருக்கிறது கவனம் ஈர்த்துள்ளது.